ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இளையராஜாவுடைய இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டே இருக்கு. இப்போ கூட என்னாச்சுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ரஜினி நடிப்பில் வெளியாக இருக்கும் கூலி படத்துடைய ஒரு டீசர் வெளியே வந்துச்சு. அதில் ஒரு சின்ன வரி பயன்படுத்தியிருந்தாங்க, ஒரு பாடலை ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதாவது இளையராஜா இசையமைத்த பா பா பக்கம் பா அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டில் நடனமாடியதே வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் தான். அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டுக்கு நடனமானே அவர் தான். ஸோ அந்த பாட்டை இந்த கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் கூலி படம் வெளியிடக்கூடாது, அப்படி வெளியிட்டா அந்த பாடலுக்கான காப்பிரைட் தொகையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இளையராஜா அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமாக ரஜினி கிட்ட கேட்டப்ப ரஜினி 2 பேருக்குமே பேசி ஒரு சுமூகமான முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப சிம்பிளாக இளையராஜா காப்பிரைட் கொடுத்தாரு அப்படின்றது வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட விஷயம், அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருக்க சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாருங்க. இதே பாடலை, அதாவது விண்டேஜ் வாவா பக்கம் வா பாடலை நடனமாடியதும் அந்த படத்தில் நடித்ததுமே ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்தும் இளையராஜா சாரும் எவ்வளவு க்ளோஸாக இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். அப்படி இருக்கும்பொழுது ரஜினி சார் உள்ளே போந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணார்னா ரொம்ப ஈஸியாகவே முடியும். இருந்தாலும் இல்லை, ப்ரொடியூசர் பாடு இளையராஜா பாடு, இதில் நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினது ரஜினி சாருடைய ரசிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள்.